ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 அடுத்த விருது சிறந்த வெப் சீரிஸ்க்கான விருது. இந்த விருதினை வழங்குவதற்காக இயக்குனர் விக்ரமன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது. இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு தெரிஞ்சு லேட் 70s நான் விகடனுடைய ஒரு வாசகன். நான் என்னுடைய சின்ன வயசில் விகடனுடைய சினிமா விமர்சனமும் ஜோக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விகடன் விருதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நேரத்தில் ஃபில்ம்ஃபேர் எல்லாருக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விருது. சவுத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா விகடன். சிறந்த வெப் சீரிஸ்க்கான விருது யாருக்கு போக போகுது நேவியில் பார்த்துடலாம். சிறந்த வெப் சீரிஸ் 15 வருடத்திற்கு முன்னர் நடந்த குற்றம், அதை செய்தவரை தேடும் விசாரணை படலம் என பல்வேறு கிளைக்கதைகளை ஆலமரமாக விரித்து அதன் மேல் அவ்வப்போது அரசியல் புயலையும் இதமான தென்றலையும் வீசி அழகு பார்த்தார் இயக்குனர் வசந்தபாலன். த்ரில்லர் என்ற ஜானருக்குள் சுருங்கி போயிருந்த OTT தொடர்களுக்கு தலைமை செயலகம் திறந்து விட்டிருப்பது சமுதாய அரசியல் பேசும் பெருவெளி. இப்படி புதிய விருட்சங்கள் வளர விதை விதைத்திருக்கும் இந்த தலைமை செயலகத்திற்கு 2024 ஆண்டின் சிறந்த வெப் சீரிஸ் விருதை வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். To the producer Radhika Sharat Kumar ma'am, Radan Media Works and இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களுக்காக விருதுகள். I'm so happy. ஏன்னா நான் எப்போ இந்த விகடன் அவார்ட்ஸை ஒரு தனி ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்க்குறேன். பிகாஸ் இட் இஸ் ஆனஸ்ட், இட் என்கரேஜஸ் a lot of good films, good work and hard work. ஏன்னா சினிமாவில் அது ஒன்று தான் கடைசியில் மிஞ்சம். பட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர் வசந்தபாலன். ஃபஸ்ட்டு இந்த கதையை எடுக்கணும்னு நான் அவரை மீட் பண்ணப்போ நம்மளுக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் நடந்தது. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. பொலிட்டிக்கல் ஃபஸ்ட்டு நான் சொன்ன கதையை கேட்டோன்னா அவர் பயந்து ஓடி போயிட்டார். சார் என்ன மேடம் இப்படியெல்லாம் எடுத்தேன்னா நாளைக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் அவர் உட்காந்து தென் வித் த ரைட்டர் அண்ட் எவ்ரி திங். ஹைலைட் ஆஃப் த சீரீஸ் வாஸ் அஃப்கோர்ஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட். இதில் ஃப்ரம் கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன், இன்னும் எல்லாரும், சந்தான பாரதி, வைஜி மதன், எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இட் இஸ் பெரிய ப்ளெஷர் இந்த எடுத்தது. ஸோ lot of learning experiences producing, but anyway I'm so happy. சினிமாக்குள்ளே வர்றப்பவே விகடனில் 50 மார்க் வாங்கணுன்ற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அங்காடி தெருக்கு அப்புறம் எனக்கு மீண்டும் ஒரு விகடன் விருது என் கைக்கு வந்திருக்கு. நான் எடுத்த முதல் வெப் சீரிஸ்க்கு. இது இன்னும் ஒரு 20 வருஷம் ஓடுவதற்கான ஒரு எனர்ஜி டானிக்காக இது மாறும் நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய டீம் மொத்த பேருக்கும் நான் விருதை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. மீண்டும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரமன் சார், மனமார்ந்த நன்றிகள் ஃபார் ஜாயினிங் அஸ். காதல்னு வந்துட்டா ஒரு பெண்ணோட மனசை ஆண் டச் பண்ணுவான், ஆணோட மனசை ஒரு பெண் டச் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காதல் இருக்கிற 2 பேரோட மனசையுமே இவருடைய பெண் தான் டச் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலாசிரியருக்காக தான் இந்த விருதை நம்ம வழங்க போகிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக பூ சசி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த பாடலாசிரியர். தோல்வி என்பது ரயில் பயணத்தை போல தற்காலிக நிறுத்தம். ஓட்டம் மீண்டும் தொடங்குகையில் நம் வசப்படும் உலகம் என எழுதா கதையோ கொடுத்த அரவணைப்பில் பலரின் தலையணைகள் கண்ணீர் படாமல் தப்பித்தன. அத்தனை ஆண்டுகால வாழ்வையும் அசை போட்டு கடந்த கால தவறுகளுக்கெல்லாம் ஒரு சேர பாவ மன்னிப்பு கேட்கும் கணவர்களின் வேண்டுகோளாய் ஒலித்தது ஒரவே ஏ ஆச ஒரவே. தன் எழுத்தின் வழி நம்மை ஆழ கீறி பின் ஆற்றுப்படுத்தும் மோகன்ராஜனுக்கு 2024 ஆண்டின் சிறந்த பாடலாசிரியர் விருது வழங்கி பெருமகிழ்ச்சி கொள்கிறது ஆனந்த விகடன்.
என்னுடைய 3 படங்களுக்கு முழு பாடல்களை எழுதிட்டுருக்கிற ஒருத்தருக்கு வந்து நானே அவார்ட் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரமேலுடைய கவிதைகள் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இதே மாதிரி ஒரு தாட் எங்கிட்டையும் இருக்குது. அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு பிரிவு வந்துருச்சு. அந்த சுச்சுவேஷனில் பாடப்பட வேண்டிய சாங் தான் அது. சரி, இந்த சிறகை வச்சு ஒரு கவிதை சொல்கிறீங்களா, இந்த பிரமீலுடைய கவிதை இதே மாதிரி என்ன இருக்குது, நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்றாரு. உடனே 5 செகண்ட்ஸில் அது அப்படியே அந்த டியூனில் உட்கார வச்சார். முதல்ல விகடனுக்கு நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு நான் வந்து 15 வருடம் ஆச்சு. ஒவ்வொரு முறையும் நான் வந்து நாமினேஷனாவது ஆவனா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வந்து லாஸ்ட் இயர் குட் நைட்டில் ஆரம்பித்தது. குட் நைட்டோட நாங்காலியும் சில்லின் மக்காவும் ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து லப்பர் பந்துக்கும் லவ்வருக்கும் கிடைச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. காதல் பாடல் எழுதுகிறப்போ இயக்குனர் சொல்கிற கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சு எழுதுவீங்களா, இல்லை உங்களுக்கு பிடித்த நபர் மைண்டுக்கு வருவாங்களா? அந்த டைமில் நம்ம கதாபாத்திரம் இல்லை, அது எப்படியாவது ஓகே ஆயிரும் தான் எழுதுவோம். அதான் உண்மை. இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் நீங்கள் தொடர்ந்து எழுதணும், அதை நாங்கள் ரசித்து கொண்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சத்யா ஏஜென்சி, சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். கோ பிரசன்டட் பை காசா கிராண்ட் பில்டிங் ஆஸ்பிரன்ஸ், பவர்ட் பை ஆச்சி மசாலா, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம், கோபர்ட் பை கியா, மொமெண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் தங்கமயில் ஜுவல்லரி, தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க, யாஸ்கோ ஷர்ட்ஸ் ட்ரவுசர்ஸ் அண்ட் தோத்தீஸ், ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட், ரெலிஷ் தி ராகாஸ் ஆஃப் ரியல் டேஸ்ட், ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் ஆர்கேஜி நெய், கம கம மனம் நலம் தரும் தினம். சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம். வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மினிஸ்டர் ஒயிட் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ், டிக்சல், வெஸ்டர்ன் பிரீஃப், டிராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட், சேவிங்ஸ் பார்ட்னர் டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சிட்னா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். ஹெல்த் பார்ட்னர் போலோ ஃபார்மசி, நியூட்ரிஷன் பார்ட்னர் தமிழ்பால், நன்மை முழுமை, அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட், மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OOH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனர்ஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. DOOH partner Skyram's outdoor advertising, grow beyond sky. Multiplex partner AGS cinemas, நம்ம சென்னை நம்ம cinemas. Radio partner Radio City 91.1 FM. Audio partner Bigadan Play. Download Bigadan app for unlimited Tamil audio books. Thank you so much அனைவருக்கும். சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது, இந்த விருதினை வழங்குவதற்காக would like to call ஜெய்பி மற்றும் வேட்டையன் போன்ற அற்புதமான திரைப்படங்கள் நமக்காக தந்த இயக்குனர் தாசே ஞானவேல் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். இது சத்யா ஏஜென்சிஸின் டைரக்டர் திரு ஜான்சன் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். சிறந்த அறிமுக இயக்குனர். கத்தியும் ரத்தமுமாய் சண்டை செய்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவின் யதார்த்த வருகை தமிழரசன் பச்சைமுத்து. அரசியல் பார்வையற்றவர்களையும் இழுத்து பிடித்து வந்து 60 அடி திரையின் முன் இருத்தி சுய விமர்சனத்திற்கு உள்ளாக்கினார். கூடவே மெய்நிகர் செயலியில் நேசம் வளர்க்கும் இந்த தலைமுறையையும், புடவை தலைப்பில் துணையின் வாசம் தேடும் போன தலைமுறையையும் இணைத்து இவர் போட்ட காதல் டிராக்கில் கிளீன் போல்டானார்கள் பார்த்தவர்கள். இவருக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த அறிமுக இயக்குனர் விருது வழங்கி பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். சத்யா ஏஜென்சிஸின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அவருக்காக. Can we have the hamper please? சமூகத்தை குறித்து விமர்சனம் செய்து நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனால் சுய விமர்சனம் செய்து கொள்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. லப்பர் பந்தினுடைய தனித்துவம் என்பது அது தன் சமூகத்தின் சுய விமர்சனம். இந்த விருதுன்றது ஒரு வகையான சிறப்பான கொண்டாட்டமாக அமையும்னு நினைக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ். முதல்ல ஆனந்த விகடனுக்கு 2 நன்றி. ஃபஸ்ட்டு வந்து சுவாசிகாவுக்கு குணச்சித்திர நடிகை கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ நான் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டிங் நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் நடந்ததுக்கு ரீசன் அவங்க தான். ஏன்னா அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு யாருமே ஒத்துக்கலை. சாரி, நான் உங்களுக்கு கூட நன்றி சொல்லக்கூடாது, உங்கள் அம்மா தானே ஒத்துக்க சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு நன்றி.
ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், ஃபுல் நரேஷன் ஃபுல், அதாவது எல்லா சீனும் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் ஏமாத்திட மாட்டேன், நான் இங்கே தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கதை கேட்டுட்டு பண்ணலை ஹரிஷ் கல்யாணுக்கு எப்படி நான் மாமியாராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணலை. கிட்டத்தட்ட அதனாலேயே ஒரு 6 மாதம் படம் நடக்கவே இல்லை. இப்போ போக வேண்டிய ஷூட்டு தள்ளி போகுது. ஆனால் எனக்கு வந்து அவங்க தான் ஹீரோயினு, அதனால் நான் இதாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அந்த டைமில் எனக்கு கரெக்டாக வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேனிஃபெஸ்டிங் தான் ஞாபகம் வருது. இந்த படத்தை ஷாருக் கான் ரீமேக் பண்ணலை. எத்தனை கால் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதை விட இதுக்கு தான் நிறைய கால் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷாருக் கான் சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கேரக்டர் அவரு பண்ணும், அந்த பொண்ணே ஹீரோயினாக பண்ணணும்னு அவங்க மேனிஃபெஸ்டிங்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஷாருக் கான் சார் ரீமேக் பண்ணுறாரு, நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு அவ்வளோ அது இல்லை, அது வதந்தி. Congratulations on the award. இன்னும் நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.